ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். டே 30 சரிங்களா? நாளை காலையில் உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்பட போகுது. வினாத்தாள் பார்க்கும்போதே உங்களுக்கு படித்த எல்லாமே ஞாபகம் வரணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். சரிங்களா? சரி, இன்றைய வகுப்பு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியோட சிறப்பு, தென் புறங்கூறாமை என்று சொல்லக்கூடிய திருக்குறள், ஓகேங்களா? அடுத்து புது கவிஞர்கள் லிஸ்ட்ல நான் பிச்சமூர்த்தி, இவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களே அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வகுப்பு நம்ம பார்க்கறது என்னென்ன சரிங்களா? த லாஸ்ட் டே இஸ் த பெஸ்ட் டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தமிழ் மொழியோட சிறப்பு, தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அது ஒண்ணு. ஏன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் அதுதான். தென் அதுக்கப்புறம் திருக்குறள்ல புறங்கூறாமை, கடைசி அதிகாரம் புறங்கூறாமை என்று சொல்லக்கூடிய அதிகாரம். அடுத்து புது கவிதையில் நான் பிச்சமூர்த்தி, தருமு சிவராமு மற்றும் சிற்பி பாலசுப்ரமணியன் இவங்களை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். நான் நல்லா ஈஸியா மெமரி வச்சுக்கிற மாதிரி தான் தமிழ் மொழி சிறப்பு லாஸ்டா கொடுத்துருக்கேன். ஏன்னா உண்மையிலேயே தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் பாத்தீங்கன்னா மெயினா இந்த சிலபஸ்ல வந்து தமிழ் மொழியின் சிறப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தமிழ் மொழியின் சிறப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது மட்டுமல்ல, அதோட திராவிட மொழிகளை பத்தியும் கேட்டிருந்தாங்க. இப்ப அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். தமிழ் மொழியோட சிறப்பை பத்தியும் திராவிட மொழிகளை பத்தியும் பார்க்க போறோம். இதுல லத்தீன், கிரேக்கம், சமஸ்கிருதம் இன்றைய காலத்துல பேச்சு வழக்குல கிடையாது. லத்தீன், கிரேக்கம், சமஸ்கிருதம் இது மூணுமே பேச்சு வழக்குல இல்ல. ஏன்னா தமிழ்ல வந்து மெல்லிய ஓசை மொழியாக இருக்கிறதுனால இளமை மாறாமல் கன்னித்தமிழாக இருக்குது. இளமை மாறாமல் கன்னித்தமிழாக இருக்கக்கூடியது தமிழ் மொழி. ஏன்னா அந்த மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு ஏற்ற மாதிரி திருந்திய வடிவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் எல்லா சொற்களுமே பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியம் சொல்லுது. எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும். ஆனால் தமிழ் மொழி என்ன ஆயிடுச்சு, அதோட சேர்த்து தமிழ் மொழி அதோட சேர்த்து என்ன பண்ணுதுன்னா வாழ்க்கைக்கு உண்டான பொருள் இலக்கணத்தையும் கூறுது. அதைத்தான் வள்ளலார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. பேசவும் பாடல் எழுதவும் அமைந்த மொழி என்று சொன்னது தமிழ் மொழிதான் சொன்னவர் வள்ளலார் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. எளிதில் பேசவும் பாடல் எழுதவும் அமைந்த மொழி தமிழ் மொழிதான் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு வினா கேட்கலாம், எளிதில் பேசவும் பாடல் எழுதவும் அமைந்த மொழி தமிழ் என கூறியவர் யார்? ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர் க்ரௌல் என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது என்று சொல்லியிருப்பார் டாக்டர் க்ரௌல். இதே டாக்டர் க்ரௌல் வச்சு ஒரு டிஎன்பிஎஸ்சில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழ் மொழியாகப்பட்டது அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த ஒரு வெள்ளித்தட்டு போல இருக்குது. தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடுகளோடு அமைந்த ஒரு வெள்ளித்தட்டு மாதிரி இருக்குது. திருக்குறள் அதுல இருக்கக்கூடிய ஒரு தங்க ஆப்பிள் அப்படின்னு சொன்னாங்க. சோ திருக்குறளை தங்க ஆப்பிளாக வர்ணனை செஞ்சிருக்கிறார். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த ஒரு வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் என்று டாக்டர் க்ரௌல் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதனால க்ரௌல் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. இது ரெண்டுமே தமிழ், அதாவது டாக்டர் க்ரௌலுடைய கூற்று. அதனாலதான் தண்டி அலங்கார மேற்கோள் வரிகள் ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க. ஓங்களிடை வந்ததோ தொலை விளங்கி, ஓங்களிடை வந்து உயர்ந்ததோர் தொழ விளங்கி, ஏங்கொள் நீர் ஞானத்திருள் அகற்றும் ஆங்க அவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரோன் என்றனையது தன்னேர் இல்லாத தமிழ். உலகின் மிக பழமையான குமரிக்கண்டத்துலதான் தமிழ் தோன்றுச்சுன்றத தண்டி அலங்காரம் மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லிட்டு பாருங்க. ஓங்களிடை வந்து உயர்ந்ததோர் தொழ விளங்கி, ஏங்கொழி நீர் ஞானத்து திருள் அகற்றும் ஆங்க அவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் அணையது தன்னேர் இல்லாத தமிழ். ஏன்னா
கால்டுவெல் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார். எப்படின்னா, தமிழ் மொழியாகப்பட்டது பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டும் இல்லாம தலைத்து ஓங்கவும் செய்யும். பிற மொழியோட துணை இல்லாம தனித்து இயங்கும். அது மட்டுமல்ல, மற்ற எல்லா மொழிகளையும் விட சிறப்பானதாக தலைத்து செழிக்கவும் செய்யக்கூடியது தமிழ் மொழியே அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல். இந்த தமிழ் மொழியில இடுகுறி பெயர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. தமிழ் மொழியில இடுகுறி பெயர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல். தமிழில் இடுகுறி பெயர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, மிகவும் குறைவு. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான், கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவு. சரி, இதுல குமரி நாட்டுல ஒரு தமிழ் சொற்கள் எப்படிதான் அம்மை, நம்ம அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க சொல்லியா, அந்த குமரி நாட்டு பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா அம்மை அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அம்மை அப்பன், அம்மாவை அம்மைன்னும் அப்பாவை அப்பன்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில புலமை மிக்கவர் நிறைய பேர் இருக்காங்க. புது கவிதைக்கு பாரதி, சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசன், பொது உடைமைக்கு திருவிக, தனித்தமிழ் மறைமலை அடிகள், சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். ஓகேங்களா? அது மட்டுமல்ல, உலகத்துல ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு என்று சொல்லக்கூடியது மலேசியா தான். அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழ் மொழி தான். இத சொன்னவர் யாருன்னா அப்பாத்துறையார் சொல்லியிருப்பார். சரிங்களா? இதை சொன்னவர் பன்மொழி புலவர் அப்பாத்துறையார் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மாநாட்டுல பேசிய முதல் மொழியும் தமிழ் மொழிதான். இதை சொன்னவர் பன்மொழி புலவர் அப்பாத்துறையார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரான்றக்கால தமிழ் மொழி சிறப்பை பத்தி முதல் பாடத்திலேயே கொடுத்திருப்பாங்க. முதல் பாடத்திலே கொடுத்திருப்பாங்க. எப்படின்னா, போர்ச்சுகீச நாட்டோட தலைநகர் லிஸ்பன், அங்க 1554 கார்டிலா என்ற நூல் முதலாக தமிழ் மொழி தான் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. சரிங்களா? அது என்னென்ன கலர்னா கருப்பு மற்றும் சிவப்பு. அந்த நூலோட பேர் வந்து கார்டிலா டி லிங்கோவா தமிழ் இ போர்ச்சுகீஸ் இருக்கும். ஓகேங்களா? போர்ச்சுகீச நாட்டுல லிஸ்பன்ல 1554 கார்டிலா என்ற நூல் ரோமன் வரி வடிவில் இருக்கு. சரிங்களா? முதலாக தமிழ் மொழி தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழ் மொழி தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எந்த நிறங்கள்னா கருப்பு மற்றும் சிவப்பு. கருப்பு மற்றும் சிவப்பு. அந்த நூலோட பேரு கார்லா டி லிங்கோவா தமிழ் இ போர்ச்சுகீஸ். சரிங்களா? இதுதான் அப்பயே 2 வண்ணத்துல கருப்பு மற்றும் சிவப்பு. இது என்ன சொன்னாங்க, இந்திய மொழியிலேயே மேலை நாட்டு எழுத்தருள அச்சேரிய முதல் மொழி என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழிதான். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சேரிய முதல் மொழி என்று சொல்லக்கூடியது தமிழ் மொழிதான். அதனாலதான் உலகத்துல 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு என்று சொல்றாங்க. உலகத்துல 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு. ஆமா. இந்த தமிழ் இலக்கியங்கள் எப்படி இருக்குன்னா, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை வாய்ந்தது. பாரதியார் கூட ரொம்ப அழகா சொல்லிப்பாரு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் பாரதியார். உலகத்துல 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு. இந்த தமிழ் இலக்கியங்கள் எப்படி இருக்குது, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை என்று சொன்னது. அது மட்டுமல்ல, பாரதியார் ரொம்ப அழகா சொல்லிப்பாரு. புலமைக்கோர் கவிஞர் பாரதியார் மாதிரி தமிழ் இலக்கியங்கள் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டது. அது மட்டுமல்ல, பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்கிறார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இதை சொன்னவரும் பாரதியார் தான். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம், இயல்பை உடையவள் தான் எங்கள் தாய். ஓகேங்களா? நமக்கு தமிழ்ல கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் என்னன்னா தொல்காப்பியம் தான். தமிழில் கிடைத்த முதல் இலக்கண நூல்னு சொல்லலாம், மிக பழமையான நூல்னு சொல்லலாம். அது தொல்காப்பியம். சரிப்பா. இந்த தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா வலஞ்சொலி எழுத்துக்களாக தான் அமைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்து. இந்த வலஞ்சொலி எழுத்துக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம், முட்டை போட்டு ஆரம்பிக்கிற எழுத்து ஃபுல்லா வலஞ்சொலி எழுத்து. ஆ, ஏ, ஔ, நா, ஞ. இது எல்லாமே எப்படி ஆரம்பிக்கிறாங்க, முட்டை போட்டு ஆரம்பிக்கிறோம். இடைஞ்சொலி எழுத்து கோடு போடுறது. டா, யா, லா எப்படி இருக்குது, இதுல முட்டை என்ற சொல்லே வராது. வலஞ்சொலி எழுத்துக்கள்ல சின்னமா ஒரு முட்டை போட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இந்த எழுத்து ஃபுல்லாவே வலஞ்சொலி எழுத்து தான்.
சோ தமிழ் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் என்பது தொல்காப்பியம் தான். தமிழ் நமக்கு கிடைச்ச முதல் இலக்கண நூலும் தொல்காப்பியம் தான். ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்க, தமிழ் என்று சொல்லால் ஆளப்படும் இலக்கியங்கள் என்னென்ன இருக்கு. தமிழ் என்ற சொல்லால் முதலில் ஆளப்படக்கூடிய இலக்கியம் தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல்லால் முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து தொல்காப்பியம். என்ன மேற்கோள்னா, தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழ்நாடு என்ற சொல் எந்த இலக்கியத்தில் ஆளப்படுது என்றால் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காலத்துல இருக்குது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். தமிழன் என்ற சொல் எதுல இருக்குன்னா அப்பர் தேவாரத்துல இருக்கு. தமிழன் கண்டாய். சோ தமிழ் என்ற சொல் எதுல இருக்கு, தொல்காப்பியத்துல இருக்கு. என்ன மேற்கோள், தமிழன் கிளவியும் அதனோரற்றே. உங்களுக்கு சிலபஸ் ரெஃபர் பண்ணா நீங்க 6ஆம் வகுப்புல இருக்கு. 6ஆம் வகுப்புல இந்த 3 மேற்கோளுமே இருக்கு. தமிழ்நாடு என்ற சொல் எதுல இருக்குன்னா சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இது நீ கருதினை ஆயின். ஓகேங்களா? ஓகே. அடுத்து தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரம். அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய். அதனால ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. தமிழ்ல வந்து 2 வகை திணை இருக்கு. ஒன்னு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. அக்ரிணை என்றால் உயர்வு அல்லாத திணை. உயர்திணைக்கு ஆப்போசிட் அக்ரிணை. அக்ரிணை என்றால் உயர்வு அல்லாத திணை. அதுதான் நமக்கு ஒரு பிரித்து எழுத கூட கொடுத்திருப்பாங்க. பாகற்காய் பிரித்து காட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாகற்காய பிரித்து காட்டுன்னு சொல்லுவாங்க. பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு என்றால் இனிப்பு, அல் என்றால் இல்லாத. சோ இனிப்பு அல்லாத காய் என்று சொல்லுவாங்க. இனிப்பு அல்லாத காய் என்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் என்ற சொல் இருக்கக்கூடிய இலக்கியம் என்ன? தமிழ் என்ற சொல் தமிழ் என்ற சொல் எந்த இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல இருக்கு. தொல்காப்பியம். என்ன மேற்கோள், தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. அடுத்து தமிழ்நாடு சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல இருக்கு. தமிழ் என்ற சொல் ஆளப்படக்கூடிய முதல் இலக்கியம் எதுலன்னா தொல்காப்பியத்துல இருக்குது, சிலப்பதிகாரத்துல இருக்குது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். தமிழ்நாடு என்று சொல் இருக்கா? ஓகே. அடுத்து தமிழன் என்ற சொல் எதுல இருக்கு? அப்பர் தேவாரத்துல இருக்கு. அப்பர் தேவாரம். என்ன வார்த்தை என்றால் தமிழன் கண்டாய். தமிழன் கண்டாய். ஓகேங்களா? அதனாலதான் தமிழ் வந்து ரொம்ப சொல்வளம் மிக்கது, மொழி வளம் மிக்கது, பொருள் வளம் மிக்கதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளோட பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியோட சிறப்பு என்று சொல்றாங்க. ஒரு மொழியோட ஒரு பொருளோட பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டக்கூடியது தமிழ் மொழியோட சிறப்பு. ஒரு பொருள் சாதாரண ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூல எத்தனை நிலைகள் இருக்கு? 7 நிலைகள் இருக்கு. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சரிங்களா? ஏன்னா தமிழ்ல ஒரு சொல் குறித்து பல பொருளை குறிக்கிறாங்க. ஒரு சொல்ல வச்சு பல பொருளையும் குறிக்கிறாங்க. உதாரணமாக மா என்ற சொல்லுக்கு பாத்தீங்கன்னா அழகு, திருமகள், வண்டு, பெரிய, இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? அந்த மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நிறைய சொற்கள் இருக்கு. மரம், விலங்கு, அறிவு, அழகு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இது எல்லாமே மா என்ற எழுத்து கூட பல சொற்கள். அதனாலதான் என்ன சொல்றாங்க,
ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. ஒரு பொருளுக்கு பல நிலைகளும் இருக்கு என்று சொல்றாங்க. தமிழுக்கு வந்து முத்தமிழ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. முத்தமிழ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது. சரிங்களா? அடுத்து இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்க கூடியது. நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தக்கூடியது. இப்ப இயல் தமிழ்னா என்னது? எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல்பா என் மனசுல உள்ளதை சொல்றேன். இசைத்தமிழ் ஒரு பாட்டை கேட்கிறோம், பாட்டை கேட்டு அப்படி புதுசா அதாவது கும்மாளம் அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிதான். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து அந்த வாழ்க்கையை ஒரு நாடகம் பாக்குறாங்க, நாடகத்துல நடிக்கிறாங்க, அப்படியே அதோட லயித்துறாங்க இல்லையா, அந்த நாடகத்தோட கேரக்டர் மாதிரியே போயிடுறாங்க இல்லையா. ஓகே, தமிழ் கதை வடிவங்கள் என்று சொல்லக்கூடியது என்னன்னா கவிதை, செய்யுள், துளிப்பா, புதுக்கவிதை. இது எல்லாமே தமிழ் கவிதை வடிவங்கள். அது மட்டுமல்ல, மொழியின் மூலமாகத்தான் மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுதுன்னு சொல்றாங்க. மொழியோட உயிர் நாடியாக விளங்கக்கூடியது என்னன்னா பேச்சு மொழிதான். அதனாலதான் மு வரதராஜனா ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். என்னன்னா, பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழியே, எழுதப்படுவதும் எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படக்கூடிய மொழியாகும். அடுத்த நிலையில் வைத்து கருதப்படக்கூடிய மொழியாகும். அவையே அன்றி வேறு வகை மொழிகளுக்கும் உண்டு எண்ணப்படுவது. என்னன்னா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது, இதுவும் மொழிதான். இதை சொன்னவர் யாருன்னா, இதை சொன்னவர் மு வரதராஜனார். இதை சொன்னவர் மு வரதராஜனார். பாருங்க, பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அதே நிலையில் வைத்து கருதப்படக்கூடிய மொழியாகும். இது இல்லாம வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. என்னது? எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது, இதுவும் மொழிதான். இதை சொன்னவர் மு வரதராஜனார். சரிங்களா? அதனாலதான் என்ன சொல்றாங்க, பேச்சு மொழி வந்து ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு உலக வழக்கு, இன்னொன்னு எழுத்து பேச்சு மொழி வந்து உலக வழக்கு, எழுத்து மொழி வந்து இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழி உலக வழக்கு, என்ன பண்ற, பேச்சு மொழி என்ன செய்கிறீர்கள், என்ன பண்றீர்கள் சொல்றோம் இல்லையா, என்ன செய்கிறீர்கள் சொல்லுவாங்க. அது எழுத்து மொழி, அதுதான் இலக்கிய வழக்கு, தெளிவா எழுதுறது. பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு ரொம்ப வேறுபாடு இருந்துச்சுன்னா அது வந்து இரட்டை வழக்கு மொழின்னு சொல்றோம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவுல வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி. அதனாலதான் இந்த இரட்டை வழக்கு மொழிய தொல்காப்பியர் உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று ரெண்டு வகையா குறிப்பிடுறார். அதனாலதான் தமிழ் மொழிய இரட்டை வழக்கு மொழின்றாங்க. ஏன்னா பேச்சு மொழி என்பது உலக வழக்கு, எழுத்து மொழி என்பது இலக்கிய வழக்கு. ரெண்டுக்கும் பெரிய அளவு வேறுபாடு இருந்தா அது இரட்டை வழக்கு மொழி. அதைத்தான் தொல்காப்பியர் உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என மாத்திட்டாரு. பேச்சு மொழியை உலக வழக்கு எனவும் எழுத்து மொழியை செய்யுள் வழக்கு எனவும் மாத்திட்டாரு. ஓகேங்களா? இப்ப பேச்சு மொழியில வந்து எழுத்துக்களை மாற்றி ஒழிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப தமிழ்ல இலை என்று சொல்லுவோம். தமிழ்ல இலை, வாழை இலை. நம்ம பேச்சு மொழியில எப்படி சொல்லுவோம்? வாழை இலை வேண்டுவாப்பா, ஈய ஏயா மாத்திருவோம். ஈய ஏயா மாத்திருவோம். ஆஹ் உலக நடைமுறைக்கு முக்கியமானது மொழின்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல நடைமுறைக்கு முக்கியமானது மொழி. ஏன்னா ஊவோ ஓன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு மொழி உயிரோட வாழ்றதுக்கு பேச்சு மொழியும் உண்டு, காலம் கடந்து வாழ்றதுக்கு எழுத்து மொழியும் தேவைப்படுது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, அப்ப எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், கலைஞர் கருணாநிதி, இவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனா அவங்களுடைய குரல்கள் இன்ன வரை ஒழித்து கொண்டே தானே இருக்குது. அவங்களுடைய குரல்கள் இன்ன வரை குரல் ஒழிச்சுக்கிட்டு தானே இருக்கு. அதனால பாரதிதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார் பாருங்களேன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றவும் வேண்டும் என்று சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன்.
எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இதை கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேங்களா? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் மொழியை எழுதுவதற்கு இரண்டு வகை எழுத்துக்கள் உண்டன அப்படின்றது எந்த கல்வெட்டு உதாரணமா அரிச்சலூர் கல்வெட்டு தான் உதாரணமா சொல்லுது. தமிழ் வரி வடிவத்தில் எப்படி இருக்கும்? மனிதன் தோன்றிய காலத்துல அவனுடைய தேவைகளையும் கருத்துக்களையும் மத்தவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணான்? சைகைகளை தான், ஊம பாசை தான் பயன்படுத்தினான். ஆரம்பத்துல எழுத்து என்று சொல்லக்கூடியது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காம ஒரு பொருளோட ஓவிய வடிவமாவே இருந்துச்சு. இப்ப மாடு மஞ்சள் மாடு படத்தை வரைவாங்களாம், வேட்டையாட போனா வில்லம்பு படத்தை வரைவாங்களாம். சரிங்களா? அந்த வரி வடிவத்தை தான் ஓவிய எழுத்துன்னு சொல்றாங்க. அந்த வரி வடிவத்தை ஓவிய எழுத்துன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல எழுத்து என்று சொல்லக்கூடியது ஒளியையோ வடிவத்தையோ சொல்லாம பொருளோட ஓவிய வடிவமாகத்தான் இருந்துச்சு. இந்த வரி வடிவத்தை ஓவிய எழுத்துன்னு சொல்றாங்க. ஓர் ஒலிக்கு, அதாவது ஒரு சவுண்டுக்கு ஓர் எழுத்து ஆ, இ, உ. அப்ப ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என்ற உருவான நிலையை தான் ஒலி எழுத்துன்னு சொல்றாங்க. இப்ப தமிழ் எழுத்தோட பழைய வரி வடிவங்கள் எப்படி சொல்லுவாங்க? கோவில்லையும் கருங்கல் சுவர்லையும் செப்பேட்லையும் நம்ம பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள்ல பழைய வரி வடிவங்களை எப்படி பார்க்கலாம்னா, கோவில்ல பார்க்கலாம், கருங்கல் சுவர்ல பார்க்கலாம், செப்பேடுகள்ல பார்க்கலாம். அப்ப தமிழ் மொழியில இருவகை எழுத்துக்கள் இருக்குன்றதுக்கு என்ன சான்று அப்படின்னு அரிச்சலூர் கல்வெட்டு தான் இதுக்கு சான்றா இருக்கு. இதையும் எப்படி பிரிக்கிறாங்க? வட்டெழுத்துன்னு சொல்றாங்க. சரிங்களா? வட்டெழுத்து என்று சொல்லக்கூடியது பாருங்க, வட்டெழுத்து. வட்டெழுத்துனா என்ன? வட்டெழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிகப்பெரிய தமிழ் எழுத்துன்னு சொல்றாங்க. அடுத்து தமிழ் எழுத்து என்பது இந்த காலத்துல பயன்படக்கூடிய வரி வடிவம். இந்த காலத்துல பயன்படுத்தக்கூடிய வரி வடிவம் தான் தமிழ் எழுத்து. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரையும் அந்த பாண்டிய மண்டலம், சேர மண்டலம் இந்த மாதிரி பகுதிகளில் வட்டெழுத்துக்கள்லாம் அதிகமா இருந்திருக்கு. 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரையும் அந்த சாசனங்கள் இருக்கு இல்லையா, சேரமண்டலம் பாண்டிய இந்த பகுதியில் 8ஆம் நூற்றாண்டு வரையும், சாரி 8ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு வரையும் என்ன அதிகமா இருக்கு? வட்டெழுத்துகள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் 11ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா முதலாம் ராஜராஜன் ஆட்சிக்கு வராரு. சரிங்களா? 8 முதல் 12 வட்டெழுத்துகள். ஓகேங்களா? இதே இது 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்துல, சரிங்களா, அந்த கல்வெட்டுகள்ல பழைய தமிழ் எழுத்துகள் இருக்கு. அதான் சிலப்பதிகாரத்தோட அழகா சொல்லுவாங்க, கண்ணெழுத்து படுத்த என்ன பல்பொதி. சிலப்பதிகாரத்துல மேற்கோள் இருக்கு, கண்ணெழுத்து படுத்த என்ன பல்பொதி. ஓகேங்களா? இது எந்த வரியில இருக்குன்னா சிலப்பதிகாரத்துல இருக்கு. இந்த மேற்கோள் எங்க இருக்குன்னா சிலப்பதிகாரத்துல இருக்கு. கடைச்சங்க காலத்துல முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடைச்சங்க காலத்துல எழுதப்பட்ட எழுத்துகள் கண் எழுத்துகள் என்று அழைக்கப்படுது. அது மட்டுமல்ல, ஒரு பாறை இருக்கு, பாறையில வந்து அதாவது நேர்கோடு தான் பயன்படுத்தப்படுவாங்க. ஓலைச்சுவடிகள்ல வளைகோடுகள் பயன்பட்டுச்சு. சரிங்களா? பாறையில நேர்கோடு, ஓலைச்சுவடியில வளைகோடு. ஓகேங்களா? இதுலயே எழுத்து சீர்திருத்தம் பண்ணதும் 2 பேர். ஒண்ணு வீரமாமுனிவர், இன்னொன்னு தந்தை பெரியார். தமிழ் எழுத்துக்கள்ல அதிகமான சீர்திருத்தத்தை செஞ்சவர் என வீரமாமுனிவர். ஏன்னா ஏ என்ற குரல் இருக்கு இல்லையா, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர்.
ஓகேங்களா? ஏன்னா ஏ என்ற குரில், ஓகேங்களா, கீழே ஒரு கோடு போட்டா ஏன்னு மாத்துறாங்க. ஓ அப்படின்ற எழுத்து கீழே ஒரு சுழியிட்டு ஓன்னு மாத்துறாங்க. ஏன்னா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, ஏக்கு மேல புள்ளி வச்சா, ஏ என்ற எழுத்துக்கு மேல புள்ளி வச்சா இது ஏ. அந்த ஏய சும்மா விட்டோம்னா அது ஏ, நெடில். புள்ளி வச்சா குரில், புள்ளி வைக்கனா நெடில். ஓகேங்களா? இத மாற்றி கொண்டு வந்தாரு வீரமாமுனிவர். அதே மாதிரி பெரியாரும் சில எழுத்துக்கள்ல மாற்றம் செய்தாரு. ஓகேங்களா? இளங்குமரன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான் அப்படின்னு சொன்னவர் இளங்குமரனார். மொழிப்பற்று மேல எவனுக்கு ஆர்வம் இருக்கோ அவன் மட்டும்தான் செய்வான். மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான். இத சொன்னவர் ரா இளங்குமரனார். இவருக்கு தமிழ் திருன்னு சொல்லுவாங்க, செந்தமிழ் அந்தணர் என்று சொல்லுவாங்க. தமிழ் திரு இளங்குமரனார். இவருக்கு என்ன சிறப்பு? செந்தமிழ் அந்தணர். இவர் ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காருப்பா. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இந்த மாதிரி பல நூல்கள் எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய நூல்களை இங்க சொல்றேன். ஏன்னா இவர் ஒரு தமிழ் ஆசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்யக்கூடியவர், சொல் ஆராய்ச்சியில பாவாணரும் வியந்த ஒரு பெருமகனார் என்று சொல்லக்கூடியவர் இந்த இளங்குமரனார். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலை வைத்திருந்தவர், பாவாணர் நூலகத்தையும் உருவாக்கியவர், தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிகளை வழங்கி வரக்கூடியவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர், விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர். அதனால தமிழ் தென்றல் திருவிக்க போல கண்களை மூடியபடியே எழுதும் ஆற்றலை கொண்டவர். இவரும் கண்ணை மூடிக்கிட்டே எழுதுவாராம். ஓகேங்களா? இவர் ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். வரலாறு, இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், குண்டலகேசி உரை, யாப்பெருங்கழக உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாண்டிய உரை, தேவநேயம், இது எல்லாமே இவருடைய தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தான் உலக பெருந்தமிழர் என்று சொல்லக்கூடிய ரா இளங்குமரனார். இவருக்கு சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் அந்தணன் சொல்லுவாங்க, தமிழ் திரு என்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? அகத்தியலிங்கம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று யார் சொல்றாங்க? அகத்தியலிங்கம் குறிப்பிடுறாரு. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று சொன்னவர் யாருன்னா சா அகத்தியலிங்கம். அது மட்டுமல்ல, ஹீராஸ் பாதிரியார் கூட ரொம்ப அழகா சொல்லிப்பாரு. எப்படின்னா, தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிரிந்தது. ஹீராஸ் பாதிரியார் அவருடைய கூட்டு இதை அதிகமா கேட்டிருக்காங்க. ஹீராஸ் என்ன சொல்றாரு? தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது. இதை சொன்னவர் ஹீராஸ் பாதிரியார். எப்படி சொல்றான்னா, தமிழ், ஓகேங்களா, தமிழா, அடுத்து ட்ரமிழா, சாரி தமிழா ட்ரமிழா, ட்ரமிழா, அடுத்து இட்ரமிழா, அடுத்து இத்ராவிடா, அடுத்து திராவிடா. ஓகேங்களா? தமிழ்ல 3 வருது. தமிழ்ல 3: தமிழ், தமிழா, தமிழா, அடுத்து ட்ரமிழா, இட்ரமிழா, இத்ராவிடா, திராவிடா. அதான் ஹீராஸ் பாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு. தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, இட்ரமிழா, இத்ராவிடா, திராவிடா. ஓகேங்களா? அது மட்டுமல்ல, வில்லியம் ஜோன்ஸ் ரொம்ப அழகா சொல்லிப்பாரு. எப்படின்னா, வடமொழியை ஆராய்ஞ்சு பார்த்திருக்காரு. ஆராய்ஞ்சு பார்த்து என்ன சொன்னாரு? மற்ற ஐரோப்பிய மொழி தொடர்புடையது வடமொழின்னு சொல்லிட்டு, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழி தொடர்புடையது வடமொழினா முதல்ல சொன்னவர் யாருன்னா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ்.
வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என்று முதலில் குறிப்பிட்டவர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். ஓகேங்களா? அது மட்டுமல்ல, திராவிட மொழியின் ஒப்பிலக்கம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். எந்த வருஷம்னா 1886. சரி, 1856. பாருங்க, பிரான்சிஸ் ஹெலி சொல்லிப்பாரு பாருங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இம்மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இந்த மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். திராவிட மொழியின் ஒப்பிலக்கம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். 1856. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். குமரில பட்டர். திராவிட மொழி ஒப்பிலக்க நூலை எழுதியவர் கால்டுவெல். திராவிட மொழிகள் ஆரிய மொழிக்குள் வேறுபட்டது. இந்த மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்தும் செல்வாக்கு செலுத்தினார் எனவும் சொல்றாங்க. அதனாலதான் திராவிட மொழிகள் இருக்கக்கூடிய ஒற்றுமையை எடுத்துரைக்கிறார். யாருன்னா கால்டுவெல். எப்படி சொன்னா, தமிழ் வடமொழியின் மகள் என்று. அது ஒரு தனி குடும்பத்துக்கே உண்டான ஒரு மொழி. சமஸ்கிருத கலப்பு இல்லாம தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவுடைய பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சொன்னவர் கால்டுவெல். திராவிட மொழிகள் ஆரிய மொழிக்குள் வேறுபட்டவை எனவும் இந்த மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ள செல்வாக்கு செலுத்தின எனவும் திராவிட மொழிகள் ஒற்றுமை எடுத்துரைத்தவர் கால்டுவெல். ஓகேங்களா? என்ன சொல்றாரு பாருங்க. தமிழ் வட மொழியின் மகள் என்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலிப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சொன்னவர் கால்டுவெல். ஓகேங்களா? திராவிட மொழியின் ஒப்பிலக்கம் என்ற நூலை எழுதியவரும் நம்முடைய கால்டுவெல் தான். சரிங்களா? திராவிட இனம், திராவிட நாகரிகம் என்ற சொற்றொடர்களும் திராவிடம் என்ற சொல்தான். சரிப்பா. அடுத்து பாருங்க, பாவலர் பெருஞ்சிதான் ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு. எப்படின்னா, வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று சொன்னவர். உயிர்மொழி தமிழ் மொழி என்று சொன்னவர் யாருன்னா பாவலர் பெருஞ்சித்திரனார். பாருங்க, வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. உலகம் எப்ப உயர் ஊண்டுச்சோ அதுல இருந்தே உயிர்மொழியாக திகழக்கூடியது நம்முடைய தமிழ் மொழிதான். இதை சொன்னவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். என்ன சொன்னப்பா ஒரே வரல அழகா சொல்லிப்பாரு. என்றும் உள்ள தென் தமிழ் என்று சொல்லியவர் கம்பர். தமிழ் மொழிய என்றும் உள்ள தனித்தமிழ் என்று கூறியவர் கம்பர். சாரி, தென் தமிழ் என்றும் உள்ள தென் தமிழ் என்று கூறியவர் கம்பர். என்ன சொன்னப்பனா 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம் மொழி என்று சொன்னவர் பாவாணர். தமிழ் மொழி 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது. பருதிமார் கையில் சொல்லி பார்ப்பாங்க. எப்படின்னா, திருந்திய பண்பும் சீர்திருத்த நாகரிகமும் பொருந்திய தாய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று பருதிமார் கையில செம்மொழிக்கு அழகா இலக்கணம் வகுத்திருக்காரு. திருந்திய பண்பும் சீர்திருத்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பருதிமார் கையினர். அடுத்து பாருங்க, 16 செவ்விய தன்மைகள் என்னென்ன? தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, மேன்மை. ஒரு லைன்ல 4 இருக்கு பாருங்க. 4 4 4 4 16. அப்ப 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது நம்முடைய செம்மொழி. அந்த மொழிதான் நம்முடைய தமிழ் மொழி என்று சொன்னவர் யாருன்னா பாவாணர். 174 சிறப்பு பெயர்களை உடையவர் தேவனைய பாவாணர். சரிங்களா? மொத்த மொழிகள் என்று சொல்லக்கூடியது 1000 மொழிப்பா. மொத்த மொழிகள் நம்முடைய எத்தனை இருக்கு? 6000 மொழி இருக்கு. அதுல இலக்கிய வளமுடைய மொழி, இலக்கண இலக்கிய வளமுடைய மொழி 3000. வரலாற்று தன்மையுடைய மொழிகள் தமிழ், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம். சரிங்களா? இது எல்லாமே தொன்மையுடைய மொழிகள்னு சொன்னாங்க.
11 தகுதி கோட்பாடுகளை பொதுமொழி கோட்பாடு என வரையறுத்தவர் மனவை முஸ்தபா. மனவை முஸ்தபா. 16 செவ்வியல் தன்மைகள் பாவாணர். ஓகேங்களா? 16 செவ்வியல் தன்மைகள் பாவாணர். 11 தொகுதி கோட்பாடுகளை வரையறுத்தவர் மனவை முஸ்தபா. தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொதுமை பண்பு, நடுவுநிலைமை, பண்பாடு, கலை, பட்டறிவு, வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை, வெளிப்பாடு, மொழி கோட்பாடு என்ற 11 தகுதி கோட்பாடுகளை வரையறுத்தவர் யாருன்னா மனவை முஸ்தபா. 16 செவ்வியல் தன்மையை கொண்டது நம்முடைய தமிழ் மொழி என்று கூறியவர் பாவாணர். 11 தகுதி கோட்பாடை வரையறுத்தவர் மனவை முஸ்தபா. கம்பரா என்றுமுள்ள தென் தமிழ் என்று சொல்லியிருக்கார். அடுத்து, உலக இலக்கியத்திலேயே சங்க இலக்கியத்துல கூட உருவாக்கப்பட்ட இலக்கியம் வேறு எந்த மொழி இல்லைன்னு சொன்னவர். அது எந்த மொழி? செக்மொழியே எழுதியிருக்காரு. செக்மொழியே சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா கமில் சுவலபுல், பேரறிஞர் கமில் சுவலபுல். உலக இலக்கியங்களுள் சங்க இலக்கியங்களை போல விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேறு எந்த மொழியும் இல்ல, செக்மாட்டு மொழியில சொல்லியிருக்கிறாரு. இதை சொன்னவர் கமில் சுவலபுல். செக்கு, செக்கு கம்மு, கமில். ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்க, சங்க இலக்கியத்தோட மொத்த அடி எவ்வளவு தெரியுமா? 26,350. சங்க இலக்கியத்தோட மொத்த அடி 26,350. இது கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. உலக இலக்கியத்திலேயே சங்க இலக்கியங்களை போல உருவாக பெருசா விரிவாக்கப்பட்ட இலக்கியம் எந்த மொழின்னு சொன்னவரு கமல் சுவலபில் சொன்னாரு. தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என்று சொன்னவர் மார்க்ஸ் முல்லர். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என்று சொன்னவர் மார்க்ஸ் முல்லர். சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் என்று சொல்லுவாங்க. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்று சொன்னவர் கெல்லட். தமிழ் இலக்கியங்கள் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்று சொன்னவர் கெல்லட். சரிங்களா? இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் சொல்லுது. இதை சொன்னவர் யாருன்னா முனைவர் எமினோ. முனைவர் எமினோ. ஓகேங்களா? இப்ப யார் யாரா என்னென்ன சொன்னாங்க அது ஜஸ்ட் ஒரு ரீகேப் கொடுக்குறேன் பாருங்க. அதாவது இந்திய நாடு மொழிகளின் காட்சியாளர் என்று சொன்னவர் அகத்தியலிங்கம். திராவிட மொழி ஒப்பிலகை நூலை எழுதியவர் கால்டுவெல். எந்த வருஷம்? 1856. திராவிடா என்ற சொல்லை உருவாக்கியவர் குமரலப்பட்டர். வீரநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் என்று சொன்னவர் பாவலர் பெருஞ்சித்திரனார். 16 செவ்வியல் தன்மையை கொண்டது நம்முடைய தமிழ் மொழி சொன்னார் தேவனையே பாவாணர். ஓகேங்களா? 11 தொகுதி கோட்பாடுகளை உடையது என்று சொன்னவர் மனவை முஸ்தபா. அடுத்து, இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா வேற எந்த மொழியும் இல்ல. எப்படி சொல்றாங்க, உலக இலக்கியங்கள்ல சங்க இலக்கியத்தை போல உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேற எந்த மொழியும் இல்ல. செக்நாட்டு மொழியில தான் யார் எழுதியிருக்காங்கன்னா பேரறிஞர் கமில் சுவலபுல் எழுதியிருக்காரு. நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். மனவை முஸ்தபா, கமில் சுவலபுல், இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது புது கவிதை. நா பிச்சமூர்த்தி, தருமு சிவராமு, அரூப் அரூப் சிவராம், பானுப்பிரியா, பிரமிழ் என்ற புனைப்பெயர் எழுதுவர். பிக்ஷு மற்றும் ரேவதி என்ற புனைப்பெயர் எழுதியவர் யாருன்னா நா பிச்சமூர்த்தி. தற்கால இலக்கியத்தின் விடிவெளி என்ற பெயரால் அழைக்கப்படுவர் பிச்சமூர்த்தி. 2 முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் சிற்பி பாலசுப்ரமணியம். சரிங்களா? இவருடைய இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். யாரு? நான் பிச்சமூர்த்தி இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். இவர் ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூடிய கும்பகோணம் என்று சொல்லக்கூடிய ஊர். 15/8/1900 இருந்து 1076 வரை இவருடைய காலம். இவர் 2 வேலை பார்த்திருக்காரு. ஒண்ணு வழக்கறிஞர், 24 வயசுல வழக்கறிஞர் ஆயிட்டார். 24ல இருந்து 38 வரை வழக்கறிஞர். அடுத்து 38ல இருந்து 54 வரையும் கோவில் நிர்வாக அலுவலரா இருந்திருக்காரு. கோவில் நிர்வாக அலுவலரா இருந்துட்டோம். ஓகேங்களா? சோ நான் பிச்சமூர்த்தி அப்படின்னு சொன்னாலே 2 வேலை பார்த்திருக்காரு. அது மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பிக்ஷு மற்றும் ரேவதி என்ற புனைப்பெயர்களை உடையவர் நா பிச்சமூர்த்தி. பிக்ஷு மற்றும் ரேவதி என்ற புனைப்பெயர்களை உடையவர் நா பிச்சமூர்த்தி. அடுத்து இவருடைய புதுக்கவிதை முன்னோடிகள் யார் யாருன்னா வால்ட் விட்மன் மற்றும் பாரதி. வால்ட் விட்மன் மற்றும் பாரதி புதுக்கவிதை இயக்கத்தின் தந்தை என்றும் கூறலாம், புதுக்கதை இயக்கத்தின் விடிவெள்ளி என்றும் சொல்லலாம். சரிங்களா? புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி என்றும் சொல்லலாம். இவருக்குள்ளான சிறப்பு பெயர்கள். அப்புறம் 1932 கலைமான் இதழில் இவர் பரிசு வாங்கினாரு. 1933 இவர் எழுதிய முள்ளும் ரோஜாவும் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு வெற்றி கண்டது. 1934 காதல் அப்படின்ற இவருடைய கவிதை தொகுப்பு முதல்ல வெளியாகுச்சு. ஓகேங்களா? அதாவது பாரதியார் காட்சி என்ற பாடல் மூலம் வசன கவிதையை தொடங்கியிருக்காரு. அத புது கவிதையாக்கி புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தார் நம்முடைய நா பிச்சமூர்த்தி. இவருடைய அதாவது இவருடைய முன்னோடியாக கொண்டவர்கள் 2 பேரு, வால்ட் விட்மன் மற்றும் பாரதி. இவர் எந்தெந்த இதழில் கவிதை எழுதியிருக்காருன்னா மணிக்கொடி மற்றும் கிராம ஊழியன், கனமோகினி, கலாமோகினி. சரிங்களா? மணிக்கொடி, கிராம ஊழியன், கலாமோகினி இந்த இதழ்ல கவிதை எழுதியிருப்பாரு. எந்த இதழ்ல ஆசிரியர் இருந்தாருன்னா நவ இந்தியா மற்றும் ஹனுமான். நவ இந்தியா மற்றும் ஹனுமான் இதுல பணியாற்றிருக்காரு. ஓகேங்களா? இவருடைய கவிதை கிளிக்கூண்டு என்றது எதுல வெளியாச்சுன்னா தினமணி கதையில வெளியாயிருக்கு. பாருங்க. இவர் எழுத்து பணி என்னன்னா கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள். இவர் என்ன நூல் இருக்காரு? மோகினி, 18ஆம் பேருக்கு, சம்பரம், வேட்டையும், மாங்காய் தலை. பிச்சமுத்திரிக்கு மோகினி போய் பிடிச்சு போச்சு. அலர்கோவில் இருக்க 18ஆம் பேர் கோவிலுக்கு போறாங்க. அங்க வேட்டி விடுறாங்க. அவர் தலையில மாங்காய வைக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பூக்காரி வழித்துணையா ரெட்டை விளக்கு புளி கொஞ்சம் வச்சுக்கிட்டு ரெட்டை விளக்கு எரிய வச்சு போறா. அதனால இவருடைய கவிதை தற்கால இலக்கியத்துறைக்கு புதிய சிறப்புகளை தெரிஞ்சுறாங்க. பாரதிக்கு முன்னாடி கவிதை மரபுல திருப்பத்தை விளைவித்ததுன்னா இவருடைய படைப்புகள் மட்டும்தான். புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி, புதுக்கவிதை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி. இவருடைய முதல் கவிதையோட எந்த பெயர்ல காதல் என்ற பெயர்ல வெளிவந்துச்சு. சரிங்களா? காதல். பிச்சமூர்த்தி புது கவிதையை இலகு கவிதை, கட்டுக்கள் அடங்கா கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டற்ற கவிதை என்று பல்வேறு பெயர்கள்ல குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? 32 கலைமணி இதழ்ல பரிசு பெறாரு. 33 இவரு ஒரு கதை எழுதுறாரு. என்னன்னா முள்ளும் ரோஜா அப்படின்னு சிறுகதை. அந்த சிறுகதைக்கு இவருக்கு பரிசும் கிடைச்சிச்சு. கலைமணி இதழ் பரிசு கொடுத்துச்சு. ஓகேங்களா? இவருடைய புனைப்பெயர்கள் பிக்ஷு மற்றும் ரேவதி. ஹனுமான் நவ இந்தியா இந்த இதழ்களை பணியாற்றிருக்காரு. இவருடைய முதல் சிறுகதை விஞ்ஞானத்திற்கு பழி, அதாவது சயின்ஸுக்கு பழி. எந்த இதழில் வெளிவந்த? கலைமகள் இதழ வெளிவந்துச்சு. 34 இவருடைய முதல் கவிதை காதல் என்ற பெயரை வெளியாகுச்சு. ஓகேங்களா? இது மூலமா தான் இவர் இலக்கிய உலகத்துக்கு அறிமுகமானார். 37 கிளிக்கூண்டு. ஓகேங்களா? கிளிக்கூண்டு தினமணி கதையில வெளியாயிருக்கு. அதான் இவர் அடையாளம் காட்டுன்னு சொல்றாங்க. அடுத்து நான் வள்ளிக்கண்ணன் ரொம்ப அழகா சொல்லுவாராம் பிச்சமூர்த்தி கவிதைகளை பார்த்து. இயற்கையையும் வாழ்க்கை அனுபவம் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணக்கூடிய முயற்சிகள் பிச்சமூர்த்தியின் கவிதைகள் தான். இதை சொன்னவர் வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதை தோற்றம் வளர்ச்சி நூல்ல எழுதிப்பார். அடுத்து நம்ம பார்க்க போறது தருமு சிவராமு. அடுத்து நம்ம பார்க்க போறது இவர் இலங்கையில் உள்ள திருகோணமலையில் பிறந்தவர். இவருக்கு என்னென்ன புனைப்பெயர்கள்? பிரமிழ், பானுச்சந்திரன் மற்றும் அரூப் சிவராம். இவர் என்ன சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்காங்க? லங்காபுரி ராஜா. லங்காபுரி ராஜா. இவருடைய இயற்பெயர் என்ன? சிவராமலிங்கம். இவர் இலங்கையில் பிறந்தவர். தருமு சிவராமுடைய இயற்பெயர் சிவராமலிங்கம். ஓகேங்களா? இவர் கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி உள்ளிருந்து, மேல் நோக்கிய பயணம், பிரமிழ் கவிதைகள், கைப்பிடி அளவு.
நாவல் படைச்சிருக்காரு, குறுநாவல் படைச்சிருக்காரு, நாடகம் படைச்சிருக்காரு. இவர் எழுதிய நாடகம் என்ன? நட்சத்திரவாசி. ஓகேங்களா? நட்சத்திரவாசி. ஓவியம், சிற்பம் இது எல்லாத்தையும் ஈடுபாடு வச்சிருந்தவர் தான் நம்முடைய தருமு சிவராம். இவருடைய கவிதைகள் எந்த கவிதையில தொகுக்கப்பட்டுச்சா? பிரமிழ் அப்படின்ற கவிதை தொகுக்கப்பட்டுச்சு. சிறுகதை தொகுப்புகள், நட்சத்திரவாசி நாடகம், வெயில் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகள் வெளிவந்திருக்கு. கவிதை நூல்கள் பாருங்க: கண்ணாடி உள்ளிருந்து, கைப்பிடி அளவு கடல், மேல் நோக்கிய பயணம், பிரமிழ் கவிதைகள். சிறுகதை தொகுப்பு லங்காபுரி ராஜா. ஓகேங்களா? குறுநாவல் ஆயி மற்றும் பிரசன்னம். சிறுகதை தொகுப்பு லங்காபுரி ராஜா, பிரமிழ் படைப்பு. குறுநாவல் ஆயி மற்றும் பிரசன்னம். புரிஞ்சுச்சுங்களா? இதுதான் தருமு சிவராம பத்திய விஷயங்கள். இதுதான் தருமு சிவராம பத்திய விஷயங்கள். தருமு சிவராமு அப்படின்னு சொன்னாலே அரூப் சிவராம், பானுச்சந்திரன், தருமு சிவராம் அப்படின்ற புனைப்பெயரை எழுதியவர் தான் இந்த தருமு சிவராமு. இந்த புனைப்பெயரை எழுதினவர் தான் இந்த தருமு சிவராமு. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது 2 முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கிய சிற்பி பாலசுப்ரமணியத்தை பத்தி பார்க்க போறோம். 2 முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கிய சிற்பி பாலசுப்ரமணியத்தை பார்க்க போறோம். அதாவது மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காகவும் 2 முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். ஓகேங்களா? பாவேந்தர் பரிசை பெற்றவர். இவர் ஒரு கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என்ற பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் இந்த சிற்பி பாலசுப்ரமணியம். இவர் வானம்பாடி இதழ்ல பொறுப்பாசிரியர் இருந்தாரு. பாவேந்தர் பரிசு பெற்றவர். உடைய அப்பா அம்மா பாரு: பொன்னுச்சாமி, கண்டியம்மாள், எந்த ஒரு ஆத்து பொள்ளாச்சி. ஓகேங்களா? பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர். பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர். அது மட்டுமல்ல, மொழிபெயர்ப்புக்காக ஒரு கிராமத்து நதி என்று சொல்லக்கூடிய கவிதை நூல்கள் 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். சிற்பி பாலசுப்ரமணியன் கவிதை என்னென்ன மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சுன்னு பாருங்க: ஹிந்தி, மராத்தி, ஆங்கிலம், கன்னடம் மற்றும் மலையாளம். இவர் என்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னா, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், பூஜ்ய சங்கிலி, ஒரு கிராமத்து நதி, சூரிய நிழல். இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுரண்ட உரைநடைகள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டுமல்ல, மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழ்ல மொழிபெயர்த்த சிற்பி பாலசுப்ரமணியம். சாகித்ய அகாடமியோட செயற்கை உறுப்பினராக இருக்காரு. ஓகேங்களா? சாகித்ய அகாடமியோட செயற்கை உறுப்பினர். நிலவுப்பூ, சிரித்த முத்துக்கள், ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், புன்னகை பூக்கும் பூக்கள், மௌன மயக்கங்கள், சூரிய நிழல், ஆதிரை, அலையும் சூடம், ஒரு கிராமத்து நதிக்கரையில். இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள். உங்களுக்கு வினா எப்படி கேட்பாங்கன்னா, 2 முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியன். ஓகேங்களா? சரி. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது திருக்குறள்ல புறங்கூறாமை. அந்த அதிகாரத்திலேயே இருக்கு புறங்கூறாமை. ஒருத்தர் இருக்கும்போது அவங்க கிட்ட நேரடியா பேசணும். அவங்க இல்லாதப்ப நம்ம அவங்கள பத்தி பேசக்கூடாது. அவங்க இல்லாதப்ப நம்ம அவங்கள பத்தி பேசக்கூடாது. அதான் இது என்ன சொன்னாங்க: புறம் பேசாதீங்க. புறம் பேசாத ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. பாருங்க: அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. நல்லது செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, அவன் புறம் பேசாம இருக்கணும். அறங்கூறான் அல்ல செய்யணும். நல்ல அறநெறியை போற்றாமலும் அந்த வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவன் அறம், அறச்செயலை பற்றி, கூறான் கூறாமல், அல்ல செய்யணும் தீமைதரும் செயல்களை செய்தாலும், புறம்பான செய்திகளை, புறம்பான சொற்களை சொல்லாதவன் என்று பிறரால் பேசப்படுபவன் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதான் இனியதுன்னு சொன்னாங்க. அறநெறியை போற்றாமல் அந்த வழி நடக்காமல் இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அவர்களுக்கே நல்லது என்று கூறுகிறார்கள். அறநலியி அல்லவை செய்தலின்
அறநலியி அல்லவை செய்தலின் தீதே புறநலியி பொய்த்து நகை. அறநலியி அல்லவை செய்தலின் தீதே புறநலியி பொய்த்து ஈகை. அறநலியி சொல்லிசை அளபடை. அறநலியி அருமையான சொற்களை அழித்து பேசி, அருமையான சொற்களை இல்லாமல் ஆக்கி, அல்லவை நன்மை தீங்கு தரக்கூடிய செயல்களை, தீங்கு தரக்கூடிய செயல்களை செய்தலின் செய்வதை விட, புறநலியி ஒருவன் இல்லாத போது இழந்து பேசுவதும், சரிங்களா, ஒரு இல்லாதப்ப அவனை இகழ்ந்து பேசுறது, அவனை பார்த்தோன்னா பொய்யா நடிக்கிறது, இது ரெண்டுமே எதை குறிக்குதுன்னா தீமையை குறிக்குது. இது ரெண்டுமே எதை குறிக்குது? தீமையை குறிக்குது. அதான் அறநலியி அல்லவை செய்தலின் தீதே புறநெளியி பொய்த்து நகை. பொய்த்து நகை. கண்ட போது ஒருத்தரை பாக்குறப்ப பொய்யா பேசுறாங்க, ஒருத்தரை பார்க்கும் போது பொய்யா பேசுறது. அதான் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒருவரை நேரில் பார்க்கும் போது பொய்யாக பேசி சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்துல அவரை பத்தி பொல்லாக பேசுறது என்ன ஆகுது? அறவழியை புறக்கணித்து விட்டு அதுக்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானது. நான் இருக்கேன்னா ஏமுன்னா நேரா பேசணும், நான் இல்லாப்ப என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின், புறங்கூறி ஒருவன் இல்லாதப்ப அவனை பத்தி புறங்கூறுவதும், பொய்த்து காணும் போது பொய்யாக முகமலர்ச்சியோட பேசுவதும், சரிங்களா, இப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு நீ செத்தே போயிடலாம். வாழ்ற வாழ்க்கைக்கு செத்தே போயிடலாம். ஒருத்தவங்க இந்த அவங்க பத்தி அப்படி பேசுவாங்க, ஆனா அவங்க வந்துட்டாங்கன்னா ஒன்ன மாதிரி முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கண்ட இடத்தில் ஒன்றும் காணா இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று. கண்ணின்று கண்ணறச் சொல்லிடும், கண்ணின்று கண்ணறச் சொல்லிடும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கி சொல். பின்னோக்கா சொல். என்ன சொல்றாங்க? கண்ணின்று கண்ணறச் சொல்லிடும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதாவது நேருக்கு நேரா நான் இருக்கேன், என்னோட குறைய நேருக்கு நேரம் நீங்க பேசலாம், என்ன பண்ணலாம், கேட்கலாம், நீயே இப்படி பண்ண எதனால இப்படி செஞ்சேன்னு சொல்லலாம். ஆனா நான் இல்லாதப்ப என்னை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது மேம். இப்ப 190% அதுதான் நடக்குது. அப்பெல்லாம் பக்கத்துல உட்காந்து பேசுறாங்க, இப்ப அப்படி இல்ல, போன்லயே பேசிக்கிறாங்க. நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாமே தவிர விளைவுகளை எண்ணி பார்க்காம நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு. அடுத்து பாருங்க. அறன் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மையுறன் சொல்லும் புண்மையார் காணப்படும். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும். என்ன சொல்றாங்க? அறம் சொல்லும், அறத்தோட தன்மையை சொல்லக்கூடியது, உணர்ந்து கொள்ளக்கூடிய, நெஞ்சத்தான் தன்னுடைய நெஞ்ச உணவு இரக்கமுடையவன், அண்மை அந்த தன்மை வந்து விலகி, புறம் சொல்லும் புறம் பேசுகின்ற சொற்கள், சரிங்களா. என்ன சொல்றாங்க? ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமை தன்மையை கொண்டே அவன் அறவழியில் நிக்க மாட்டான் அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அறஞ்சொல்லும் நெச்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும். ஓகே. பிறன் பழி கூறுவான் தன் பழி இல்லம் திறன் தெரிந்து கூறப்படும். பிறன் பழி கூறுவான், பிறன் அடுத்தவங்களை பத்தி பழிச்சொற்களை கூறக்கூடியவன், தன் மீது குற்றம் இருப்பதை உணர்ந்து மற்றவர்கள் தெரிந்து கூறுவார்கள் என்பதை உணர வேண்டும். சொல்றாங்க இல்லையா, பிறர் மீது எப்பவுமே புறங்கூறி திரிகிறான் என்றா அவனை பழிச்சொல்லை ஆராய்ந்து பார்த்து அவன் மேல ஒரு தப்பு இருக்குன்றதை மற்றவங்க சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் எப்போதும் பிறரை பற்றி குற்றம் கூறுபவன் மீதான குற்றம் பிறரை அறிந்து கொள்ளப்படுகிறது. அடுத்து பாருங்க. பகச்சொல்லி கேளிர் பிரிப்பார் நகச்சொல்லி நட்பார் தேற்றாதவர். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பார் நகச்சொல்லி நட்பால் தேற்றாதவர்.
இதுல நகை என்று சொல்லக்கூடியது மகிழ்ச்சியை குறிக்கும். சரிங்களா? என்ன சொல்றாங்க? நகச்சொல்லி பகச்சொல்லி பலரும் சிலரும் பலரும் விலகும்படி புறம் பேசிக்கிட்டே இருந்தா யார் யாரை பாதிக்கும்? சுற்றத்தாரையும் பாதிக்கும். சுற்றத்தாரையும் பாதிக்கும். நண்பர்களையும் பிரிந்து வாழ்வாங்க. நண்பர்களையும் பிரிந்து வாழ்வாங்க. அதான் இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள் நட்பு கெடும் அளவுக்கு புறங்கூறி நண்பர்கள் இழந்து விடுவாங்க. நல்ல சூப்பரா க்ளோஸ் ஃப்ரெண்டா பேசுவான். சூப்பரா க்ளோஸ் ஃப்ரெண்டா பேசுவான். பேசிட்டு என்ன பண்ணுவான் அவன்? அங்கிட்டு போய் இவனை பத்தி குறைஞ்சிருவான். அது வேஸ்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் எதிரால் மாற்று. துண்ணியார் குற்றமும் நெருங்கி பழகின நண்பர்கள். துண்ணியார் என்றால் நண்பர்கள், மிகவும் நெருங்கி பழகிய நண்பர்கள். குற்றமும் குற்றத்தையும் தூற்று மரபினார். தூற்றும் என்றால் தூற்றி பேசுகின்ற. தூற்றி பேசுகின்ற. ஏதிலார் என்றால் இங்கே அயலாரை குறிக்குது. ஏதிலார் என்றால் இங்கே அயலாரை குறிக்குது. என்னை கொள். என்னை கொள். எப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது. மாட்டு என்றால் கண்ட இடத்துல பேசுறது. கண்ட இடத்துல பேசுறது. என்ன சொல்றாங்க? உயிருக்கு உயிரா பழகுற நண்பனை பத்தி புறங்குறுத்தினர் எப்படி இருக்கான்? மற்றவங்க எப்பவுமே நடந்து சொல்ல மாட்டான். மற்ற இடத்துல எப்பவுமே நடந்து கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்றான். அடுத்து பாருங்க. அரண் நோக்கி ஆற்றுங்கள் வையம் புறம் நோக்கிய புன்சொல் உரைப்பான் பொறை. அரண் நோக்கிய சாரி அரண் நோக்கி ஆற்றுங்கள் வையம் புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. என்ன சொல்றாங்க? அரண் நோக்கி தனது அற உணர்வால ஆற்றம் கொள் சுமந்து கொண்டிருக்க கூடியவன். வையம் என்றால் உலகம். புறநோக்கி அவன் இல்லாத நேரம். புன்சொல் துன்பம் தரக்கூடிய சொற்கள். உரைப்பான் சொல்லுபவன். சரிங்களா? உரைப்பான். புறை என்றால் உடல் பாரம். என்ன சொல்றாங்க? புறங்கூறி திர்றவன சரிங்களா? நிலமானது அறமட்டம் இணைத்து சுமந்து கொண்டிருக்கு. நல்லவனும் இந்த பூமியில தான் நடமாடுறான். புறங்குறி திறவனும் இந்த பூமியில நடமாடுறான். அப்ப அவனையும் நல்லவன் தான் இந்த பூமி சுமந்துகிட்டு இருக்குது. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. சரிங்களா? உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களே ஆனால் புறங்கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும். ஏதிலார் குற்றம் போல். ஏதிலார் என்றால் அடுத்தவங்க பிறருடைய குற்றம் போல் குற்றத்தை கூறுவது போல தம் குற்றம் தண்டினமுள்ள குற்றத்தையும் காண்கிற்பின். காண்கிற்பின் காண்பவன் என்றால் தன்னிடமுள்ள குற்றத்தையும் காண்பவன் என்றால் அவன் எப்படி இருக்கான்? மண்ணும் நிலைத்திருக்கின்ற நிலைத்திருக்கின்ற உயிர்க்கு தன்னுடைய உயிர்க்கு தீதுண்டோ தீங்கு எதுவுமே இல்லை. தீங்கு எதுவுமே இல்லை. இல்லவே இல்லை. என்ன சொல்றாங்க? அடுத்தவனுடைய குற்றத்தை சொல்வது போல அவனுடைய அவனுடைய குற்றத்தையும் உணர்ந்து பார்க்கணும். அப்படி தக்கபடி அவன் வாழ்ந்துட்டேன்டா துன்பம் அவன் வந்து சேராது. நன்மைகள் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களே ஆனால் புறங்கூறும் பழக்கமும் அவர்களை விட்டு போய்விடும். வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும். சரிங்களா? கடைசி அதிகாரம் புறங்கூறாமை. இது முக்கியமா உங்களுக்கே உண்டான அதிகாரங்கள். யாராவது பத்தி புறம் பேசுறாங்களா? காதலே வாங்காதீங்க. நமக்கு தேவை அடைவு இலக்கு ஜெயிக்கிறது மட்டும்தான். அதுல மட்டும் நம்ம மெயினா போக்கஸ் பண்ணோம். ஓகே, நாளைக்கு நீங்க ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போகணும். ஒரு போட்டோ எடுத்து போகணும். 3 பிளாக் பென் எடுத்துட்டு போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 வாட்ச் கொண்டு 4 என்ன சொல்றது நார்மல் வாட்ச் கொண்டு போகணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹால் டிக்கெட் வித் போட்டோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். ரிலாக்ஸா பாருங்க. ஈஸியா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடத்துற எல்லாமே வந்திருக்கும். உங்களால கண்டிப்பா மார்க்ஸ் எல்லாமே அடிக்க முடியும். ஓகேங்களா? ரிலாக்ஸா பாருங்க. ஒன்றும் இஷ்யூ இல்லை. பொறுமையா ஒரு வினா ஒவ்வொரு வினாவையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தெரியாத ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டக்கு டக்கு நீங்க யோசிச்சு பார்த்து அடிங்க.
தெரிஞ்ச எல்லா கொஸ்டினுமே அடிச்சிருங்க. மோஸ்ட்லி எதுவுமே விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் அனுதினமும் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது மேம் நாங்க யாராவது ஒரு ஆள் எடுப்பேன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த ஒரு ஆளா நீங்க இருக்கக்கூடாது. ஒரு ஆளா நீங்க இருக்கக்கூடாது. எல்லார் மாதிரியும் ரோல் மாடலா பெஸ்ட் ஸ்கோர் எடுத்து நீங்க வந்திருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.